ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட டிஏஎம்எல் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு டே இன் மை லைஃப் ஃபோட்டோஸ் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த குந்தல் பேங்கிள் செய்ய கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். அவள் நல்லாவே பண்ணிகிட்ருக்கா அதில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக ஒன்று கற்றுருக்கா. அதை உங்ககிட்ட அவள் காமிப்பா. அண்ட் நிறைய பேர் வந்து அக்கா பூஜா ரூம் டோர் போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பூஜை பண்ணுவேன். ஸோ அந்த விலாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இன்றைக்கி எலெக்ஷன் அப்படின்றதுனால ஓட்டு போடவும் போகணும். ஸோ அதுக்கும் நாங்கள் கிளம்பணும். இன்றைக்கி விலாக் உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சாரீ தான் வேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் சாரீ. இந்த சாரீ தான் இது வேர் பண்ண போகிறேன். இது சவுகார்பேட்டில் எடுத்தேன். சவுகார்பேட்டில் எடுத்தேன். ஸோ இந்த சாரீ தான் இன்றைக்கி வேர் பண்ண போகிறேன். நல்லா இருக்காங்க. இது ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் ஆனால் வீடியோவில் போட்டதில்லை. சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நான் குளிக்கலான்னு போகிறதுக்குள்ளே மேடம் உள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்தோடனே நான் போய் குளிச்சுட்டு வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன். ரீசெண்ட் டேஸாக எனக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குற என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் என்றைக்காவது உங்களோட ஹேர் தின்னாயிட்டே போகுதுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸ்கேல்ப்பு தெரியுது, ஹேர் ஃபால் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்களா? அதுக்கு ஒரு நேச்சுரலான ஹேர் கேர் ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் ஹேர் க்ரோத் ஜஸ்ட் 14 டேஸ்லேயே உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நேச்சுரலான ஆக்டிவேட்டட் ஹேர் கேர் ப்ராடக்ட் வச்சு. வாவ் ஸ்கின் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி வித் பைட்டினோட ஹேர் கேர் ரேஞ்ச் இருக்குது. இதில் ஆயில், ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் வரும். ஃபர்ஸ்ட் நான் ரோஸ்மெரியோட ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். க்யூட்டான கேப் கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு ஆயில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஹேர் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி, பைடன் அண்ட் ஹைபிஸ்கஸ் இருக்குது. இதில் ரிச் இன் ஒமேகா ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நமக்கு ஹேர் ஃபாலோ ப்ரிவென்ட் பண்ணி நமக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஜஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 hour கழிச்சு நம்ம ரின்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்மெரியோட ஷாம்பு. இதில் ஹீரோ இன்க்ரீடியண்ட்டாக ரோஸ்மெரி இருக்குது, பயோட்டின் இருக்குது. இதில் இருக்க ரோஸ்மெரி இருக்கிறதுனால நமக்கு ஹேர் ரூட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கிற ஆக்டிவ் பயோட்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு கெரட்டின் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஹேரை ஸ்ட்ராங்காக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரியோட ஹேர் கண்டிஷ்னர். இது நம்மளுடைய டல், தின் அண்ட் பிரேக்கேஜ் ஹேரை வந்து ரிவைவ் பண்ணி நமக்கு ஒரு வால்யூம் அண்ட் ஷைனை கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்மளுடைய ஹேரை ஸ்ட்ராங்காக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் ரெகுலராக பாஸ்ட் 1 மந்த்தாக இந்த ஹேர் கேர் ரேஞ்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு விசிபிளாக பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஹேர்ஸ்லாம் வந்திருக்கு. வாவ் ஸ்கின் சைன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே கிடையாது. நோ சிலிக்கான், நோ சல்ஃபைட், நோ பேரபன்ஸ், நோ கலரும் கூட. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சேஃப். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா buywow.in போய் வாங்கலாம். அண்ட் என்னோட கோடான கூப்பன் கோட் கண்ணன்20 கோடை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். பி வாவ் நேச்சுரலி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா நம்ம சாமி கும்பிடலாம். சரியா? ஆல்ரெடி ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூ கட்டிட்டு இருக்காங்க அக்ஷயா. பூ கட்ட தெரியுமா அக்ஷயா? தெரியாது. அம்மா தான் காலைல இந்த மாதிரி கட்டணும்னு சொன்னே கட்டிட்டு இருக்கேன். யார் கட்டுறது? இங்க இருக்குது. இது நான் தான் பண்ணேன். சாமி பர்ஃபெக்டாக கட்டல, ஆனால் கட்டிட்டா. ஐயோ கீழே வேணும். பரவாயில்ல, எப்படி கட்டினாலுமே சாமி ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆமாம், கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். என்ன அக்ஷயா? அக்ஷய் இன்னைக்கு நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்க மேடம். பூ கட்ட கற்றுக்கிட்டியா? வெரி குட். நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. நான் சொல்லி கொடுக்கும்போது பரவாயில்ல. பூஜை, விளக்கு, சிலை இது எல்லாமே வந்து விளக்கியாச்சு. மஞ்சள் குங்குமம் எடுத்திருக்கேன். குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ரெட் கலர் தான் எப்போயுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிளட் ரெட் கலர் வந்து என்ன, மெரூன் கலர் யூஸ் பண்ணால் வந்து நமக்கு அந்த 1 வீக் வந்து ஃப்ரெஷ்னஸே இருக்காது. ஆனால் பிளட் ரெட் கலர் வந்து படத்துக்கு, சாமிக்கெலாம் யூஸ் பண்ணோன்னா தூரத்துலேருந்து பார்த்தாலும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ சாமி சிலைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குங்குமம் வச்சுட்டு ட்ரெஸ் போட்டு நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே ஒவ்வொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. ஒவ்வொரு சிலையாக இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சிலை, அதுக்கப்புறம் லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி சிலை வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப வாங்கின சிலை இது. மகாலட்சுமி. குபேரர் சிலை, அது வந்து விளக்கோடு இருந்ததுனால இது வாங்கினேன். அதுக்கப்புறம் காமதேனு சாமி. அதுக்கப்புறம் அன்னபூரணி சாமி. அதுக்கப்புறம் அங்காளம்மன் சாமி.
ஆக்சுவலாக அங்காளம்மன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து எனக்கு விலை கூட கிடச்சிது அப்படின்றதுனால நான் வாங்கிட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கும் போதே என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் நான் வாங்கிட்டேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் கொஞ்சம் முன்னாடி தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து கருடர், ஆமாம் அங்கே போய் வாங்கினோம் இல்லையா, கருடர் சாமி. அதுக்கப்புறம் வந்து கோமாதா, இது வந்து கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு கிருஷ்ணர். இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட பேர் வந்து கண்ணன். ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக வந்து குழந்தை இருக்க வீட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திலாம் கொண்டாடுவோம். வருஷம் வருஷம் எங்களுக்கு வாங்குகிற பழக்கம்லாம் கிடையாது. இந்த சாமிக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். அது தவிர்த்து அந்த பிள்ளையார் சிலைடா, இந்த பிள்ளையார் சிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ரோட்டு கடையில் வந்து ஒருத்தர் வந்து வண்டியில் வச்சு விற்றுட்டு போயிருந்தார். இந்த பிள்ளையாரை அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு, எங்கே நீங்கள் அவரை சேஸ் பண்ணுங்க சொல்லி சேஸ் பண்ணி போய் ஸ்டாப் பண்ணி இந்த சாமியை நாங்கள் வாங்கினோம். அந்த சாமி வந்ததுலேருந்து ரொம்ப 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 அதிர்ஷ்டமாக இருக்குது, ரொம்ப அதிர்ஷ்டமாக இருந்தது. என்னோடய லக்கி பிள்ளையார். அதே மாதிரி என்னோடய ஷாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸிங் பிள்ளையார் வச்சுருப்பேன். அந்த சாமியை தொட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ அதிர்ஷ்டமாக இருக்கும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கனெக்டிவாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி வாங்கின பிள்ளையார் இது. இந்த சாய்பாபா வந்து கிஃப்ட் பண்ண ஒன்று. பட் ஆனால் ரொம்ப நாளாக வந்து சாய்பாபா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அது அழகாக கிடச்சிச்சு. இது ரொம்ப பிடிச்ச ஒரு சிலை. எப்பவுமே நான் மஞ்சளில் வந்து சாமிக்கு வைக்கும் போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து இந்த மாதிரி பன்னீர் கிடைக்கும் இல்லையா கடைகளில், அந்த தண்ணி ஊற்றி நான் வைக்க மாட்டேன், பன்னீர் ஊற்றி தான் வைப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சாமிக்கு வந்து நறுமணமாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டமும், அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த கடவுளோட கனெக்டிவ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஃபுல்லாக தொடச்சி வச்சுருக்கேன். ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன்னா பன்னீர் ஊற்றி தொடச்சி வச்சுருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சாமி படங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து துடைக்கணும். இப்போ நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். சரி நீ வை. நான் வந்து சாமி சிலைக்கெலாம் வந்து புடவையும் தாலியும் போடுறேன். ஆமாம், அவளுக்கு என்னென்னா தனியாக பண்ணுறதை விட நான் ஏதாவது பண்ணனா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினப்பா. அது எப்பயுமே அது நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். நான் எதாவது பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி அதுதான் எல்லாமே. நான் எது பண்ணாலும் அதை அவள் பண்ணணும்னு நினப்பா. நான் அக்ஷயாக்காகவே நான் நிறைய விஷயம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றதே அதனால தான். நான் ஏதாவது செஞ்சேன்னா என் கூட வந்து அவள் வந்து சேர்ந்து செய்யணும்னு நினப்பா. அங்காளம்மனுக்கு எடு சின்ன துணி. கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் எனக்கு அதெல்லாம் அவ்வளோ நாலேஜ் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை பற்றிலாம் நான் நிறைய கற்றுக்கிட்டு வரேன். எங்கள் வீட்டில் நிறைய சிலைகள் இருக்குது அப்படின்றதுனால இந்த சைஸில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வஸ்திரம் கிடைக்கிது. இவ்வளோ பெரிய சிலை வரைக்கும் நமக்கு வஸ்திரம் கிடைக்கிது அப்படின்றதுனால நான் இது வாங்கி இது போடுறேன். இப்போ நான் என்னென்ன சாமிக்கெலாம் போடுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு அங்காளம்மனுக்கு போடுறேன். இங்கே பாருங்கள், புடவை கட்டணுன்னு எவ்வளோ அம்சமாக இருக்குல்ல. லக்ஷ்மிக்கு இந்த கலரா? ரெண்டுமே ஒரே சைஸ் தானே? எப்பயுமே நான் வந்து ஒரே கலர் போட மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஒருத்தவங்களுக்கு ப்ளூ, பர்பிள், க்ரீன் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த குட்டி பிள்ளையாருக்கு போட போகிறேன். போடுறோம். அன்னபூரணி.
மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எங்களுடைய ஐயர் வந்து சொன்னார், இந்த மாதிரி உங்கள் லக்ஷ்மி ரொம்ப அம்சமாக இருக்குது, மாங்கல்யம் வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நான் வந்து அங்காளம்மன் எல்லா அம்மனுக்குமே சேர்த்தே வாங்கிட்டேன். அங்காளம்மன் ரெடிமேடாகவே விற்கிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். போட்டோன்னே அம்சமாயிடுறாங்க. அப்புறம் மாலை வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கு எல்லாருக்கும். ஆமாம். எங்களோட பூஜை ரூம் டூர் காமிச்சோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சாமி கும்பிட்றேன். இன்னும் நிறையா நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அப்பப்போ கற்றுக்கிறத கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 2 விஷயம் ஒரே டைமில் நடந்துருச்சு. நாங்கள் சாமியும் கும்பிட்டாச்சு, அதே சமயத்தில் வந்து நம்ம பூஜை எப்படி இருக்குது, நம்ம பூஜை ரூம் வந்து எப்படி இருக்குன்றதையும் காமிச்சாச்சு. அடுத்து வந்து சாப்பிட பசிக்குது, ஏன்னா காலையிலேருந்து இதே வேலையாக இருக்கனால இப்போ மதியம் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அக்ஷயா வந்து ஒரு விஷயம் புதுசாக கற்றுருக்காங்க, அதை உங்ககிட்ட காமிக்க போகிறாங்க. அவள் நிறைய செஞ்சு வச்சுருக்கா, அதையும் உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன். ஓகே, போய் சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு வறுவல், அப்புறம் எப்பயும் போல் காலிஃப்ளவர் ரைஸ். அக்ஷயாக்கு நார்மல் ரைஸ் இருக்குது. ஓகே, சாப்பிடலாமா? சரி. நான் வந்து போன வீடியோவில் பேங்கிள் செஞ்சு காமிச்சேன், குந்தன் பேங்கிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹேர் கிளிப், குந்தன் ஸ்டோன் வச்சு ஹேர் கிளிப் பண்ண போகிறேன். என்ன டிசைன் பண்ண போகிறேன்னா டைமண்ட் ஸ்டோன் வச்சு இதோ இந்த டிசைன் தான் பண்ண போகிறேன் இப்போ லைவாக. இதுக்கு வந்து இவங்க கோல்டன் கலர் டைமண்ட் ஸ்டோன் எடுத்திருக்காங்க, நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ கிளிப் செய்ய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் எம்டி கிளிப் எடுத்துக்கிறேன். இது வந்து 5 rupees தான் ஒன்று வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே ஸ்டோன் ஒட்ட போகிறோம் அப்படின்றதுனால இதுக்குன்னு ஸ்பெஷல் க்ளூ வந்து B7000 இந்த க்ளூ வச்சு தான் ஒட்டணும், அப்போ தான் இது ஒட்டும். இப்போ நம்ம இது மேலே அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இந்த ரெட் கலர் ஸ்டோன் தான் எடுத்துருக்கேன், ரெட் கலர் டைமண்ட் ஸ்டோனு. இப்போ இது மேலே ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக கேப் இல்லாமல் ஒட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அது பார்க்க சூப்பராக அழகாக வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஒட்டணும். முடிச்சிட்டேன். வாவ்!
செம்மையா இருக்கே, பாத்தீங்களாங்க? ரொம்ப குயிக்கா முடிஞ்சிருச்சு. மிஞ்சி போனா ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது. 2 minutes அவ்வளோதான்ப்பா. அண்ட் இது ட்ரை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே ஆகாது. நம்ம எந்த தூண் படுத்து எந்திரிச்சாலும் அந்த ஸ்டோன்ஸ் விழுறது அது மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. நிறைய செஞ்சு அதில் காமிச்சியா? இந்த இதெல்லாம் இப்பதான் காமிக்கிறியா? இப்போதான் காமிச்சேன். இது எல்லாமே அக்ஷயா பண்ணது. அப்புறம் இந்த கிளிப்பு, சாரி, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று நைட்டு செஞ்சா சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு அந்த பேர்லும் பிடிச்சிருக்கு. பேர்லும் பிடிச்சிருக்குல்ல, இது யூனிவர்சலா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம், மாடர்னுக்கும் போடலாம், வெஸ்டர்ன். நான் தான் வந்து இந்த பேர்ல பண்ணு அப்படின்னு சொன்னேன். சரி, இதுல எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லுங்க. எல்லா டிசைனும் காட்டுறா, எல்லா டிசைனும் காட்டுறா. ஆக்சுவலி இப்போ நீ பண்ணது ரொம்ப நல்லா இருக்குடி. அது ரொம்ப குயிக்கா பண்ணிருச்சு. நான் போட்டோல காமிச்சது பார்த்தா ரொம்ப அசால்ட்டா பண்ணிருச்சு. வாவ், வெரி நைஸ். ஆக்சுவலாக இந்த கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 rupees தான். இதில் நம்ம டிசைன் மட்டும் பண்ணிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 100 rupees ஒர்த் உள்ள கிளிப் மாதிரி மாறிடும். இதெல்லாம் நம்ம கையில் செய்யும்போது அது விலையே மதிக்க முடியாது இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து இது எவ்வளோ ஆகும் என்ன எதுன்னு கேட்டிங்க. மினிமலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா கலர்லேயும் 10 grams 15 grams 20 grams அதுக்கு மேலே வாங்காதீங்க. அந்த பீட்ஸ் வாங்கி அதில் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள், சிங்கிள் பேங்கிள் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே ஒரு செட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சிங்கிள் பேங்கிள் ஒவ்வொரு டிசைன்லையும் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். இல்லை ஜென்ரலாக நம்ம வாங்குறது தான் எவ்வளோ ஆகும்? வாங்குறது அதுதான் சொல்கிறேன், 500,000 rupees மினிமமாக வச்சுக்கோங்க. அந்த 1000 rupeesக்கு நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கிக்கோங்க. அண்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க, காசு ரொம்ப ஜாஸ்தி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட சைஸ்க்கு மட்டுமே வாங்குங்க பேங்கிள். எல்லா சைஸ்லையுமே வாங்காதீங்க. உங்கள் சைஸ் என்ன 2.2 2.4 2.6 அதுக்கேற்ற மாதிரி வாங்கி அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒரு குட்டி குட்டி பிஸ்னஸ் மாதிரி உங்களுக்குன்னு ஒரு 100-200 rupees டெய்லி ஏர்ன் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் என் வீட்டுக்கார் சொன்ன மாதிரி இது விலையே மதிக்க முடியாது. என் பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை அழகாக இது பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ இதெல்லாம் நான் வேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பேசிக்காக எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான கிளிப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நிறைய கிளிப்ஸும் செஞ்சுருக்கா. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட தான் போகணும். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் போய் ஓட்டு போட்டுட்டு வரப்போகிறோம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கிளம்பலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஒரு நிமிஷமா அது சிரிப்பு வந்துருச்சு. ஒரு நிமிஷம் மறக்காம அக்ஷயா பண்ண டிசைன்ல எது பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி இதோட முடிச்சுக்கலாமா? பை பை. பை.